அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய எமது அரபு மொழி இலக்கண வகுப்பில் நாங்கள் அலாமத்து தஅனீஸ் பெண்பாலினுடைய அடையாளங்களை நாங்கள் பார்ப்போம். மாணவர்களே, இங்கு நாங்கள் இன்று பார்க்க போவது பெண்பால் சொற்களை எப்படி நாங்கள் இனம் கண்டு கொள்வது என்பது அல்ல, மாற்றமாக ஒரு சொல்லில் காணப்படுகின்ற பெண்பாலினுடைய அடையாளங்களை மாத்திரம்தான் நாங்கள் இன்றைய பாடத்தில் பார்க்க போகிறோம். அது வினை சொற்களில் பெண்பாலுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும், பெயர் சொற்களில் பெண்பாலுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அத்தனீஸ் என்று அழைக்கப்படுகின்ற அரபு மொழியில் இதனுடைய எதிர்ப்பதம் அத்தஸ்கீர், ஆண்பால் என்பது அத்தஸ்கீர் என்று குறிப்பிடப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு பெயர் சொல்லினுடைய பெண்பாலுக்குரிய அடையாளங்களாக நாங்கள் சுருக்கமாக இந்த 3 விடயங்களையும் பார்க்க முடியும். முதலாவது தா மர்பூதா, அதே போன்று இரண்டாவதாக இறுதி எழுத்து அலிஃப் மக்சூரா, அதே போன்று அலிஃப் மம்தூதா பெற்று வருகின்ற சொற்கள் பெண்பால் சொற்களாக நாங்கள் அடையாளப்படுத்தலாம். இறுதி எழுத்து ஹா உச்சரிப்பை கொண்ட இந்த தாவுல் மர்பூதா என்கின்ற இந்த எழுத்து இடம்பெறுகின்ற சொற்கள் பெண்பால் சொற்களாக நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். அதே போன்றுதான் யாவுக்கு கீழால் போடப்படுகின்ற இந்த 2 நுக்தாக்களும் இல்லாமல் எழுதப்படுகின்ற அலிஃப் மக்சூரா இறுதி எழுத்தாக வந்தால் அதுவும் பெண்பால் சொல்லாக அடையாளப்படுத்தப்படுகிறது. இறுதியாக ஹம்சா இடம்பெற்று அதற்கு முன்னால் இருக்கின்ற எழுத்து அலிஃப் மம்தூதாவாக இடம்பெறுகின்ற சொற்கள் கலிமா மம்தூதா, அவைகளும் பெண்பால் சொற்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. எனவே பெயர் சொற்களில் எப்படி பெண்பாலுக்குரிய அடையாளங்கள் இவ்வாறு இடம்பெறுகின்றதோ அதே போன்றுதான் வினை சொற்களின் பெண்பாலுக்குரிய அடையாளங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஃபியல் மாலி இறந்த கால வினை சொற்களில் இங்கு சிவப்பு நிறத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல தா சாகினா, சுகூன் செய்யப்பட்ட ஒரு தா இணைவதன் மூலமாக ஒரு ஃபியல் மாலி இறந்த கால வினை சொல் பெண்பாலாக மாறுகிறது. அதே போன்றுதான் நிகழ்கால அல் ஃபியலுல் முதாரி ஒரு பெண்பாலாக மாறுகின்ற பொழுது தா அல் முத்தஹர்ரிகா, அங்கு காணப்படுகின்ற ஹர்ஃபுல் முதாரி தா அல் முத்தஹர்ரிகாவாக மாறுகின்ற பொழுது அதுவும் பெண்பால் சொல்லாக மாற்றமடைகின்றது. எனவே ஆண்பால் பெயர் சொல் வினை சொல் இரண்டிலும் எவ்வாறு பெண்பால் சொற்கள் அடையாளப்படுத்தப்படுகின்றது என்பதை நாங்கள் தற்பொழுது சுருக்கமாக பார்த்தோம். இனி இந்த பயிற்சிகளை பாருங்கள். ஹரஜ்து மினல் பைத்தி வலம் தஹ்ருஜில் பின்துல் கபீரா. ஹரஜ்து மினல் பைத் வலம் தஹ்ருஜ், இங்கு காணப்படுகின்ற வினை சொல்லினுடைய பெண்பாலின் அடையாளமாக தஹ்ருஜ் என்ற வினை சொல்லில் முதாரியான வினை சொல்லில் வருகின்ற தாவுல் முத்தஹர்ரிகா பெண்பாலுக்குரிய அடையாளமாக இருக்கின்றது. சாஃபரத் உஹ்துக சுஅதா வமா சாஃபர்த அன்த மஅஹா, இங்கு நாங்கள் பெயர் சொல் சுஅதா என்கின்ற இந்த பெயர் சொல் அதன் இறுதி எழுத்து அலிஃப் மக்சூரா பெற்று வந்திருப்பதனால் அதுவும் பெண்பால். அதே போன்று ஆரம்பத்தில் வந்திருக்கின்ற இந்த வினை சொல் தா அஸ்ஸாகினா பெற்று வந்திருப்பதனால் அதுவும் பெண்பாலுக்குரிய அடையாளத்தை கொண்டிருக்கின்றது. தரகத்தில் மரீலது அல் ஹிமியத் ஃபஸாதல் மரல். மாணவர்களே, இங்கு பாருங்கள், தரகத்தில் மரீலது, இங்கு அல் மரீலா என்ற வினை சொல்லினுடைய ஃபாயிலினுடைய வினை சொல்லாக வருகின்ற தரக்கத் என்ற சொல் கஸ்ரா செய்யப்பட்டுள்ளது என்று நாங்கள் அவதானிக்கலாம்.
இது அடிப்படையில் கஸ்ரா செய்யப்பட்டது அல்ல. அங்கு தா அல் சாகினா பெண்பாலுக்குரிய தா சாகினா தான் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இந்த வசனத்தில் 2 சுக்கூன்கள் ஒன்று சேர்கின்ற பொழுது தரகத்தில் மரீலத்து என்று அது உச்சரிப்புக்காக அங்கு 2 சுக்கூன்கள் ஒன்றிணைவதால் தரகத்தில் மரீலத்து என்று நாங்கள் அதனை வாசிக்கிறோம். எனவே அந்த இடத்திலும் இந்த வினைச்சொல் பெண்பாலுக்குரிய அடையாளத்தை பெற்றிருக்கின்றது. அதே போன்று இங்கு இருக்கின்ற வசனங்களில் பெண்பாலுக்குரிய அடையாளங்களாக எவைகளெல்லாம் இருக்கின்றது என்பதை உங்களுக்கு செய்து பார்க்க முடியும். இந்த 2வது பயிற்சியை பாருங்கள். 2வது பயிற்சியில் பெயர் சொற்களிலே இருக்கின்ற அலாமத்து தானீஸ் பெண்பாலுக்குரிய அடையாளங்களை நாங்கள் இங்கு இனங்காணுகின்ற பொழுது 1வது வசனத்திலே ஹஸல அஹ்மத் அலல் ஜாயிஸா, அல் ஜாயிஸா என்ற சொல்லின் இறுதி எழுத்து தா அல் மர்பூதா இடம்பெற்றிருப்பதனால் அது ஒரு பெண்பால் சொல். அதே போன்றுதான் லம் ஆரிஃப் மிஸ்ல ஹாதிஹி ஸஆததி, ஸஆதா என்கின்ற இந்த சொல் கடைசி எழுத்தாக தாவுல் மர்பூதா பெற்றிருக்கின்றது. எனவே அது பெண்பால் சொல். அதே போன்றுதான் 3வது வசனத்தில் சதக்ரஉ நதா கிதாபன், நதா என்கின்ற சொல் அலிஃப் மக்சூரா இறுதியில் பெற்றிருக்கின்றது. அதே போல ஹரஜ்னா இல ஸஹ்ரா, அஸ்-ஸஹ்ரா என்ற சொல் அலிஃப் மம்தூதாவை பெற்று வருகின்ற ஒரு கலிமா மம்தூதா என்பதனால் அதுவும் பெண்பாலுக்குரிய அடையாளத்தை பெற்றிருப்பதை பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இந்த வசனங்களில் பெயர் சொற்களில் உள்ள பெண்பாலுக்குரிய அடையாளங்களை எங்களுக்கு இனங்காண முடியுமாக இருக்கும். அதே போன்றுதான் அடுத்த பயிற்சிக்கு நாங்கள் சென்றால் வினைச்சொல், இறந்த கால வினைச்சொல், நிகழ்கால வினைச்சொற்களில் எவ்வாறு பெண்பாலுக்குரிய அடையாளங்களை எங்களுக்கு இனங்காண முடியும் என்று பார்த்தால் ஹஸலத் ஹுதா அலல் ஜாயிஸா, இந்த வசனத்தில் ஹுதா என்ற சொல் பெண்பாலாக இருப்பது போல அல் ஜாயிஸா என்ற சொல் பெண்பாலாக இருப்பது போல ஹஸலத் என்கின்ற ஃபியல் மாலி தா அல் சாகினா இடம்பெற்றிருப்பதனால் அதுவும் பெண்பாலுக்குரிய ஒரு சொல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதே போன்று 2வது வசனத்தில் தத்லுபுல் பின்து மின் வாலிதைஹா அல் அஃப்வ வத்துஆ, தத்லுபு என்கின்ற ஃபியல் முதாரியில் தா இடம்பெற்றிருப்பது தா அல் முத்தஹர்ரிகா இடம்பெற்றிருப்பதனால் அதுவும் பெண்பால் சொல். துஅதி அல் உம்மு இப்னதஹா குதுபன், துஅதி என்கின்ற இந்த நிகழ்கால வினை சொல்லுக்கு ஆரம்பத்தில் தா அல் முத்தஹர்ரிகா இடம்பெற்றிருக்கின்றது. எனவே அந்த நிகழ்கால வினை சொல்லும் ஒரு பெண்பால் சொல் என்பதை நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம். எனவே வினை சொற்களிலும் பெயர் சொற்களிலும் எவ்வாறு பெண்பால் அடையாளங்களை நாங்கள் கண்டுகொள்வது என்பதை இன்றைய பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். இன்னும் ஒரு அரபு மொழி இலக்கண வகுப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.